ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம், அங்கியோட ஃபுட் ரெசிபி. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நாளில் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போக போகிறோம். கெட் ரெடி வித் மீ ஒரு குவிக்கான ஒரு மேக்கப் ஓடையும் நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். குவிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் போட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு லாங் கவுன் போட்டிருக்கேன். ஸோ வாங்க மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப நாளாகவே ஃபுல் கவரேஜ், அப்புறம் லாங் லாஸ்டிங், அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸோடு இருக்கிற ஃபவுண்டேஷன் மாதிரி தேடிட்டு இருந்தேன். ஸோ அதான் இது மாமா அர்த்தோட ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா டர்மரிக் ப்ளஸ் விட்டமின் சி இருக்குது. இதனால வந்துட்டு ஒரு நேச்சுரல் க்ளோ இருக்கும் நம்மளோட ஸ்கின்ல. அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரேட்டிங்காகவும் நல்ல ஃபவுண்டேஷன் போட்டோன்னா ஒரு நேச்சுரல் க்ளோ வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது இந்த ஃபவுண்டேஷன். ஸோ இது நான் ஒரு 3-4 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த மேக்கப் வீடியோவில் காட்டுறேன் எவ்வளோ அழகாக இது வந்து ஃபுல் கவரேஜ் அண்ட் பிளெண்ட் ஆகுது என் ஸ்கின்னோட அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மாமா அர்த்தோட விட்டமின் சி ப்ரைமர் போட போகிறேன். ஸோ மெயினாக வந்துட்டு எங்கெல்லாம் எனக்கு போர்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி போடுறேன். ஸோ இது போடுறப்போவே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த ப்ரைமருமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் ஷேட்ஸ்க்குமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ப்ரைமர் தான். ஓகே, ஸோ நான் இங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரைமருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாமாத்தோட ஹைட்ரா க்ளோ ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். என்னோட ஷேட் வந்துட்டு 06 கேரமல் க்ளோ. ஸோ இது வந்துட்டு நான் ஜஸ்ட் டாட்டடாக ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு இது எந்த அளவுக்கு ஃபுல் கவரேஜ் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கெல்லாம் வந்து பிம்பிள் மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அதை இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு அப்படி சும்மா கையிலே உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பிம்பிள் மார்க்கே உங்களுக்கு அப்படியே மறைஞ்சு போயிருக்கும். கொஞ்சம் வந்துட்டு டாக்ஸின் ஃப்ரீ, எந்த விட ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு 3x இன்ஸ்டன்ட் க்ளோ. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன், 12 hours ஹைட்ரேட்டிங் ஸ்டே வித் விட்டமின் சி அண்ட் டர்மரிக். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷனோடையே வந்துட்டு SPF 35 வருது. ஸோ இப்போ வந்து நம்ம தனியாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆல்சோ மாமா இதை 6 ஷேட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஸ்வாட்சஸும் நான் ஆட் பண்ணுறேன். மாமா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஃபீட்பேக் வச்சு ஆனியன் ஷாம்புவோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாமா வந்து அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க பேஸ்ட் ஆன் தியர் இன்னோவேஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் மூலியமாக. இந்த பிளாக் உளுந்தங்கஞ்சி வந்துட்டு நீங்கள் ஒரு 8 monthsக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து 8 monthsக்கு அப்புறம் தான் அங்கிக்கு இதை கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி கொடுக்கலாமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு கொடுங்க. ஆல்சோ எதனா ஒரு ஃபுட் ரெசிபி ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறது இன்னும் பெட்டர். ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ ஒரு 4-5 வாய் கொடுத்துட்டு அது வந்துட்டு அவங்களுக்கு ஒத்துக்குதா, நல்லா ரியாக்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அவங்க நார்மலாக எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு கொடுக்கலாம். ஸோ அது வந்துட்டு இன்னும் பெட்டராக இருக்கும். அதனால அவங்களோட டைஜஷன் பவர் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஃபுட் வந்து அடாப்ட் ஆகிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து இன்னும் நல்ல பெட்டர் ஆப்ஷன். அதான் வந்துட்டு என்னோட பீடியாட்ரிஷனும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறப்போ ஒரு 4-5 ஸ்பூன் தான் கொடுத்தேன் இனிஷியலாக. அதுக்கப்புறமா ஒரு அடுத்த நாள் வந்துட்டு வேறு ராகி கஞ்சி அந்த மாதிரி கொடுத்து திரும்ப 3rd day கொடுக்குறப்போ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 6-7 வாய் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்துட்டு எது ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறீங்கனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நல்லா அவங்க வந்து அடாப்ட் ஆகிப்பாங்க அதுக்கு. இந்த பிளாக் உர்த் டால் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 2 கைப்பிடி பிளாக் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். உடச்ச உளுந்தும் எடுத்துக்கலாம், முழு உளுந்தும் எடுத்துக்கலாம். இது கூடயே பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அரிசி எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி தான். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நான்
ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்ச நேரம் சோக் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் வந்து இதை அப்படியே மூடி வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் நல்லா ஊறின அப்புறமா இதில் உள்ள தண்ணியை வந்து வடிகட்டிட்டு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல காட்டன் துணியில் போட்டு ஃபேன் ட்ரையே பண்ணால் போதும். வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் ஒரு 1/2 அன் ஹவர் விட்டிங்கனாலே வந்து நல்லா காஞ்சிடும். நல்லா ட்ரை ஆன அப்புறமா வந்து ஒரு கடாயில் போட்டு லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி அந்த தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி லேசாக அந்த இது இல்லாத மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆன அப்புறமா வந்துட்டு ஒரு 2 இல்லை 3 பாதாம், அப்புறம் டேஸ்ட்காக கொஞ்சம் உடைச்ச கடலை போட்டிருக்கேன் நான். இது எல்லாமே நல்லா ஒரு லைட்டாக ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கலருமே லைட்டாக மாறும். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆன அப்புறமா வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிட்ட அப்புறமா அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணலாம். கஞ்சி காய்ச்சிறப்போ பனானா வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இல்லைனா பனங்கற்கண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட் வரப்போ. ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ண விடுங்க. நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அங்கிதாவை குளிக்க வைக்க போகிறோம். ஸோ முன்னாடி மாதிரி ஒரு ஈஸியான ஜாப் இல்லை அவளை குளிக்க வைக்கிறது. ஏன்னா இப்போ வந்து அவள் கொஞ்சம் 10 இயர்ஸ்ன்னு சொல்கிறோம் பாரு, 10 months ஆகிட்டனால பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்க்கவே விட மாட்டாங்க. உருண்டுகிட்டே இருப்பாங்க. ஏஞ்சி போவா, ஏஞ்சி உட்காருவா, ஏஞ்சி நிற்கணும்னு சொல்லுவா. ஸோ முன்னாடி வந்துட்டு அப்படியே பொம்மை மாதிரி படுத்துருப்பா, ஈஸியாக தடவிட்டு அப்படியே குளிக்க வச்சிடலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் நாட்டி ஆகிட்டனால வந்து இது பண்ணக்கூடாது, இப்படி ஓடுறது, இப்படி குதிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறா. ஸோ கொஞ்சம் முன்னாடி மாதிரி ஈஸியாக இல்லை, கொஞ்சம் அப்படியே நாட்டினஸோடு இருக்கனால அப்படியே பிடிச்சி வச்சு குளிக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவளை குளிக்க வச்சிடலாம். இப்போது இன்னொன்று ஒரு ரிப்பீட்டடாக கேட்டிருந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து உச்சிப்பொடி யூஸ் பண்ணுறீங்களா அங்கிதாக்கு அப்படின்ட்டு. அங்கி பாப்பாவுக்கு வந்து இது பிறந்ததுலேருந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போது ஊர்லலாம் பார்த்திங்கன்னா தலை உச்சியில் வைப்பாங்க, தண்ணி இறங்காமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. ஆனால் வந்து இது நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப ஜென்ரேஷனாக வந்துட்டு இது யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு எங்கள் வீட்டில் வந்து அப்படியே பழக்கம். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஆயுர்வேதிக் தான். ஸோ இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதுவும் நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதுனால அது எதுவும் அஃபெக்டும் பண்ண போகிறதில்ல. இது வந்துட்டு எல்லா ஆயுர்வேதிக் கடை, அந்த சித்தா அந்த மாதிரி கடையில் கிடைக்கும். உச்சிப்புடின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ரொம்ப கம்மி தான், 50 rupees 60 rupees தான் இருக்கும். இது ஒரு டப்பா வாங்கினீங்கனாலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 months வரும் உங்களுக்கு, பாப்பாக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ நான் இது அவளுக்கு தலை கூத்தினாலும் சரி, உடம்பு கூத்தினாலும் சரி, இதை நான் அவளுக்கு வச்சு விடுவேன். இன்னும் யூஸ் பண்ணுறோம் அங்கிக்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஃபுல்லாக ட்ரெஸ் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து அங்கியோட ஷெல்ஃபு, இது ஃபுல்லாக வந்து என்னோடய ஷெல்ஃபு. இது கீழே இருக்கிறது வந்து கீர்த்தியோடது. ஸோ 3மே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 செமையாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், பயங்கர மோசமாக இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு நான் அடுக்கி வச்சு ஒரு more than 1 month ஆகுது. அதனால் அது இந்த நிலமையில இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இதையும் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு ஷெல்ஃபாவது அட்லீஸ்ட் அங்கியோடதாவது. ஏன்னா இந்த துணி மூட்டையிலேருந்து நல்லா அவள் ட்ரெஸ் தேடி எடுக்கவே முடியல. அதனால் மெயினாக இதையும் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். இது அம்மா மடிச்சு வச்சுக்கிறேன். ஒரு வழியாக அவள் ஷெல்ஃப் எடுத்து வைக்கணும்னு தோணுச்சு உனக்கு? எல்லா ஷெல்ஃபும் தான் எடுத்து வைக்கணும். இன்னைக்கு தான் ஆக்சுவலி பார்த்தேன்னா நான் ரொம்ப பிஸி மாம். இங்க பாருங்க நடுவுல வேற பண்றேன். அங்கிதா இங்க பாரு, என்ன உன் Dress எல்லாம் மடிச்சு வை போ. அங்கு எடுத்து வை. அங்கு மடிச்சு வை, போடா போடா. அவளே மடிச்சு வைக்கறாங்கடா. மடிச்சுக்கிட்டோம். மடிச்சுக்கிறியா நீ? குட் கேர்ள். குட். அங்க எங்க பாரு, அப்பா பாரு, அப்பா பாரு. அந்த ட்ரெஸ் சூப்பரா இருந்தது அவளுக்குல. இப்போ வந்து அந்த ஒரு ஷெல்ஃப் அவளுக்கு பத்தல. கண்டிப்பா பத்தாது இந்த மேடம்க்கு. குழந்தைங்க ட்ரெஸ் பத்தாதுல. அப்போ பத்தாது மேடம்க்கு. பத்தாது. அம்மாக்கு ஒரு ட்ரெஸ் தந்துறியா ஆன்ட்டி? இந்த ட்ரெஸ் அம்மா வச்சுக்கிறா. அம்மா வச்சுக்கிறா. ஆன்ட்டி இங்க பாரு, அம்மா வச்சுக்கிறா. அம்மாக்கு. சரி நீ போ, அப்பா கிட்ட போ, நான் எடுத்து வைக்கணும். வா 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 அங்கு வா. வாடி 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 வாடி.
இதை எடுத்து வச்சுட்டு எப்படி அந்த ஷெல்ஃப் ஆக்குறன்னு மட்டும் பாரு. 1 hourல பார்க்கலாம். 1 hour only. ஓகே ஓகே அங்கி டீல் சொல்லு. டீல் ஃப்ளைங் கிஸ் கொடு. ஃப்ளைங் கிஸ் கொடு. அப்பா ஃப்ளைங் கிஸ் கொடுத்தா. அங்கு அப்பா ஃப்ளைங் கிஸ் கொடுத்தா. ஃப்ளைங். ஓ அம்மா கும்மா. அம்மா கும்மா. உம்மா உம்மா. ஓ மதிக்கல. இங்க பாருங்க. அச்சோ. இதான் அங்கிதா வந்து வீட்டுக்கு வரப்போ ஃபர்ஸ்ட் டைம் போட்டு வந்தல. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்தப்போ போட்டு வந்த ட்ரெஸ் அங்கி. எவ்வளவு குட்டி ஆயிடுச்சு பாருடா. இத பாக்குறப்ப எனக்கு அழுகையே வருது. அங்கி இது பாரு அங்கி எவ்வளவு குட்டி ஆயிடுச்சு அங்கி. அங்கி பாப்பாவோட ட்ரெஸ் இது. அது மட்டும் இல்ல, இந்த ட்ரெஸ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு ட்ரெஸ்ன்னு வாங்கின ட்ரெஸ் வந்து இதான். கரெக்டா? ஆமா. 0 to 3 months. எஸ் 3 months. என்னம்மா அங்கோ இங்கே பார். அங்கோ இந்தா 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 ஒரு வழியா எடுத்து வச்சிட்டா. இந்த டப்பா வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அமேசான்ல இருந்து நிறைய சைஸ் இருக்குது, நிறையா 6 இருக்குது, 12 இருக்குது அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ராக்கு இங்கே, அப்புறம் இங்கே வந்துட்டு பேண்ட்டு டிஷர்ட்ஸ்லாம் இங்கே அந்த மாதிரி வந்து கரெக்டாக அடுக்கியிருக்கேன். ஸோ இது வந்து கரெக்டாக ஒரு 1 week தான் இந்த மாதிரி இருக்கும். 1 week இருக்குமா கொடுத்து 2 நாள் 3 நாள் இருக்கும். அப்புறம் எல்லா இடத்துலையும் போய் சதறிடும். ஆமாம், அது ஏன் அடுக்கிற? நாளைக்காக நான் ஒரு மணி நேரம் உட்காந்து அடுக்கணும். அது ஏன் அடுக்கிற? திருப்பி வந்து பருத்தி மூட்டை அங்கேயே இருக்க வேண்டியதானே? கரெக்டு தான். ஆனால் என்ன பண்ணுறது, எடுக்க கஷ்டமாக இருக்கே பருத்தி மூட்டை குடவுன்ல இருந்து எடுக்கிறதுக்கு. இதில் வந்துட்டு அவள் வெளியில் போடுற ட்ரெஸ்ஸு, இதில் வந்துட்டு அவள் வீட்டில் போடுற ட்ரெஸ், அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஆசம். யா அங்கு விளையாடிட்டு இருக்கா. இடத்துல வந்துட்டு அவளோட டவல்லாம் வைக்கலான்ட்டு இருக்கேன். அங்கி உன்னோட டவல்லாம் வெளியில் வைக்கலான் இருக்கேன் இப்போ நான். ஏன்னா அதோட டப்பா வந்து உங்கள் அப்பா எடுத்து திருடிட்டு போயிட்டான். உன்னோட டப்பாவை திருட்டு பையன் கலைக்க ஆரம்பிச்சிட்டாடி. ஒரு பொருளை விட மாட்டாடி. கொட்டி எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அங்கி. போகிறேன். ஏய் மேலே விட போகுது. ஓகே, எப்படி இருந்த கபோர்டு எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இது என்ன ஸ்ட்ரெயிட்டாக நிற்க மாட்டேங்குது. ஓகே, அவ்வளோதான், ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு நாள் வந்து என்னோட ஷெல்ஃப் எடுத்து வைக்கணும். இப்போதைக்கு வந்து அங்கியோட ஷெல்ஃப் முடிச்சாச்சு. ஏம்மா தூக்கம் வந்துருச்சு அவளுக்கு? தூக்கம் வந்துருச்சாம்மா. அம்மா முடிச்சிட்டேனே. குட் கேர்ள், தங்க குட் கேர்ள். வர நாய்க்குட்டி ஆடி நீனு, தங்க நாய்க்குட்டி ஆடி நீனு. பிள்ளையார் சாமிங்க அங்கிதா பிள்ளையார் சாமிங்க. இவளுக்கு வசதியாக காட்டு. பிள்ளையார் சாமிங்க அங்கு, பிள்ளையார் சாமிங்க இங்க பின்னாடி. குட் கேர்ள். கிளப் 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 கிளப். அங்கிதா எங்க காட்டுடா. அங்கிதா எங்க? சரி பாய் சொல்லிடலாம். பாய் சொல்லிடு. பாய், குட் நைட். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாரையும் வேறொரு வீடியோல மீட் பண்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கிதா பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுடி. அவ வந்து என் முடி நோன்றதுல ரொம்ப பிஸியா இருக்கா. ஸோ உங்க எல்லாரையும் வேற ஒரு வீடியோல மீட் பண்றோம். பாய், டேக் கேர்.